இன்றைய சிவஸ்துதி என்ற சிந்தனையிலே திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலே அழகான ஒரே ஒரு பேர் சொல்கிற ஒரு இடத்துல, சங்கரன் தன் பெயர் தானே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறோம். ஒரு பாடலில் கடைசி வரி, சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்குது. சிவபெருமானுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் சங்கரன்னு சொல்கிறார். நான் சார்ந்தார்க்கு அல்லால் நலமிலன் பெயர் சங்கரன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. எல்லாம் திருமுறைகள் சொல்லுது. இப்போ சாமிக்கு சங்கரன்னு பேர் வச்சுருக்காங்க. சங்கரன்னா என்ன? ஷம் அப்படின்னா நல்லன்னு அர்த்தம், கரஹா அப்படின்னா செய்கிறதுன்னு அர்த்தம், கிரு கரணே அப்படிங்கிறது அது செய்தல். அப்போ சிவன்னா யார் அப்படின்னா நல்லதை செய்பவன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கான். எல்லோரும் சொல்கிறது தானே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எதுக்கு எது நல்லது? இப்போ இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலுக்கு நல்லது எது அப்படின்னா இளமை. முதுமை வந்தால் உடம்பு கெடுதல், தன்னுடைய தன்மைகளெல்லாம் குறைஞ்சுட்டே போகும். இளமை நல்லது உடலுக்கு. அவன் உள்ளத்துக்கு நல்லது எது? மகிழ்ச்சி எப்பொழுதுமே. ஆனால் நம்மளால் இருக்க முடியுதா? இருக்க முடியாது. அறிவுக்கு நல்லது என்ன அப்படின்னா தெளிவு. ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும், குழப்பமே இருக்கக்கூடாது. குழப்பம் இருந்தால் அது எப்படி அறிவுன்னு ஆகும்? இப்போ அறிவுக்கு நல்லது எது? தெளிவு. இது ஆன்மா, இது உள்ள ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிருக்கு நல்லது எது அப்படின்னா பிறப்பின்மை, இறைவனை உணர்வு. இது ரெண்டும் உயிருக்கு நல்லது. அப்போ ஒவ்வொரு உயிர் சார்ந்தும் நல்லது அப்படிங்கிறது வெவ்வேறு வகையில் அமைஞ்சிருக்கு. நம்ம மனுஷாலாக இருக்கோம், உடம்புக்கு ஆரோக்கியம் வேண்டியதாக இருக்குது, மனசுக்கு மகிழ்ச்சி வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறோம். மனசுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லதில்லை. என்ன? அறுவகை பகைன்னு சொல்கிறோம். காம, குரோத, லோப, மோக, அகங்கார, மத, மாத்சரியம்னு சொல்கிறோம். உடலுக்கு வியாதி. அப்போது இதெல்லாம் கெடுதல் இருக்குது. இந்த கெடுதலை நீக்கி நல்லதை செய்பவன் சங்கரன்னு சொல்கிறோம். இப்போது ஒரு மீன் இருக்குது, அதுக்கு நல்லது என்ன அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்கிறது தான், அதுக்கு உணவு கிடைக்கிறது தான். அது தூக்கி தரையில் போட்டால் செத்துவிடும், அப்படி தானே? அப்போது நல்லதுங்கிறது உடல் தோறும் மாறுபடும், உயிர்கள் தோறும் மாறுபடும். மரத்துக்கு நல்லது எது அப்படின்னு சூரிய வெளிச்சம், தேவையான தண்ணி. அதே தண்ணி அதிகமாக இருந்தால் அழுகிவிடும். அப்போ அந்த அளவு, ஒரு பொருள் ஒரு அளவுக்கு நன்மையை பண்ணும், அதுக்கப்புறம் பண்ணுவோம் அதுவே தீமையை பண்ணிடும். அப்போ நல்லதுங்கிறது என்னென்னா அளவு. அப்போ நல்லதுங்கிற தன்மை அளவில் இருக்குது. அப்போ உயிர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய ஒரு கடவுளால் முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த சாமி பேர் சங்கரன். அப்போ எதனால் வருது தீமை அப்படின்னு கருதி காலத்தாலும் இடத்தாலும் நிகழ்வுகளாலும் தீமை நல்லது ரெண்டும் வரும். அதில் தீமைகளை விலக்கி முப்பொழுதும் நல்லதை செய்கிற தன்மையை கொண்ட ஒரு யாதொரு பண்பு இருக்கிறதோ அந்த பண்புக்கு சங்கரன்னு பேர். அதனால் சங்கரன் தன் பெயர் தானே அப்படின்னு சொன்னார். அப்படிலாம் நல்லது பண்ணக்கூடிய சிவனானவன் நம்மளை ஒரு எந்த விதமானும் தானே முன்னின்று செய்ய மாட்டான். எல்லா விஷயத்தையும் நமக்காக வச்சுருக்கான். ஆனால் நம்ம அனுமதி குறித்தா தான் அந்த நல்லதை செய்வோம். நாம் போய் அவங்ககிட்ட கேட்கணும், யாச்சகம் பண்ணணும், செய்யன்னு 2 தடவை சொல்லணும். நம்ம வேண்டினதுக்கப்புறம் தான் அந்த காரியம் நடக்கும். ஏன் அப்படின்னா தானாக செஞ்சால் என்ன ஆகிடும் அப்படின்னா அவளுக்கு அது சமயத்தில் பிரச்சனையாகவும் இருக்கும்ல, வாங்குறவாளுக்கு, உதவியை வாங்கிக்கிறவாளுக்கு. அதனால் சார்ந்தார்க்கு அல்லால் நலமில்லைன்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. இப்போ நான் இப்போ அந்த தலைப்பை எடுத்துக்கல, நம்ம எடுத்துட்டுருக்கிற விஷயம் என்னென்னா சங்கரன்கிற பேர் தான் எடுத்துட்டுருக்கோம். அப்போ சங்கரன்னு என்ன அப்படின்னா மானுடத்தில் இருக்கிறவர்களுக்கு, இந்த மாதிரி மானுட சட்டை தாங்கியவர்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும், உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும், அறிவுக்கு தெளிவையும், ஆன்மாவிற்கு முக்தி, இறந்த பிறகும் தன்னை உணர்ந்து பிறருக்கு உணர்த்துகிற பண்பாகிற முக்தியையும் அந்த நல்லது, அப்படிப்பட்ட அந்த நல்லதை நிரந்தரமாக செய்பவன். இப்போ இது ஒரு பக்கம்.
அப்போ சங்கரன் நல்லது செய்கிறவா எல்லாரையுமே சங்கரன் சொல்லலாமான்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவன் செய்கிற நல்லது மாத்திரம்தான், கெடுதலே கிடையாது. ஆனால் பாக்கி எல்லா காரியத்துலேயும் நல்லது வர எல்லா காரியத்துலையும் ஒரு கெடுதல் வந்துடும். அந்த நல்லதுக்கு பின்னாடி தான் கெடுதலே இருக்குது. கெடுதலுக்கு பின்னாடி நல்லது இருக்குது. எல்லாத்துலேயும் நல்லது அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, எல்லாத்துக்கும் கெடுதல் ஒன்று கிடையாது. அப்போ ஆனால் சிவபெருமான் செய்வது எப்பொழுதும் நல்லது, அதுதான் அவனுடைய சிறப்பு. அதனால தான் சங்கரன்னு சொல்கிறான். சங்கரன் தன் பெயர் தானே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு பாட்டை தியானம் பண்ணி சொல்லியிருக்கார். அது சங்கரன் பெயர் அப்படின்னா அதில் எவ்வளோ ஒரு காரணம் இருக்கும் பாருங்கள். அப்போ எப்பொழுதும் நல்லது. சில பொருள் இன்றைக்கி நல்லது நாளைக்கு கெட்டது. ஒரு உதாரணம் பாருங்கள். ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கார், ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கம். அவருக்கு அது ரொம்ப சுகத்தை கொடுக்குறது. ஆனால் பின்னாடி அவர் உடம்புக்கு மிகப்பெரிய வியாதியை கொடுத்துரும். இன்றைக்கி அது சுகமாக இருக்குது, நாளைக்கு அதுவே துக்கமாகிடும். அப்போ இன்றைக்கி சுகமாக இருக்குது, நாளைக்கு துக்கமாகும். அந்த மாதிரி சுகமாக இருந்து பின்னாடி துக்கம் வரக்கூடிய நன்மையை சொல்லலை. எப்பொழுதுமே நன்மையை செய்யும், தீமையே இல்லாத நன்மை. அதை தான் சங்கரன்னு சொன்னான். நன்றுடையானை தீயதிலானை அப்படின்னு சொன்னார். திருமுறை சொல்கிற பொழுது நன்றுடைய நல்லது வரும், தீயது இலானை, தீயதே ஒன்று கிடையாது. அப்படிப்பட்ட நன்மையைத்தான் இங்கே சங்கரன் என்று சொல்லுகிறார். அதனால் சங்கரன் தன் பெயர் தானே அப்படின்னு. ரெண்டாவது, காலம் சார்ந்து நன்மை தீமை அமையும். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னவோ நல்லது மாதிரி இருக்கும். அப்புறம் ராத்திரியான மூச்சு முட்டும், சளி வரும். அப்போ காலம் சார்ந்து. இடம் சார்ந்து சில நல்லது இருக்கும். நல்ல வெயில் நேரம், 4 பக்கம் ஜன்னல் கதவு திறந்துருந்தால் நல்லது. காற்று பிரமாதமாக வந்தால், அடித்து மழை ஊற்றுன்னு ஊற்றுறது அப்படின்னா அந்த கதவு சாத்தி இருந்தால் நல்லது. அப்படி தானே? அப்போ நல்லது எப்படி வருது? காலத்தினாலும் இடத்தினாலும் செயலினாலும் அந்த நல்ல பண்பும் தீய பண்பும் இருக்குது. அப்போ அந்த காலத்தினாலும் இடத்தினாலும் நிகழ்வினாலும் மிகச்சரியாக அதை கவனித்து அதை அளவுபடுத்தி எல்லா ஆன்மாக்களுக்கும் உரிய நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கடவுள் இருப்பார் என்று சொன்னால் அந்த சுவாமிக்கு பெயர்தான் சங்கரன். அப்படி நன்மையை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொன்னான். 3 காலத்திற்கும் நன்மையை செய்பவன். கடந்த காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, தீயது இல்லாத நன்மையை செய்பவன் சிவபெருமான். எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்யக்கூடியவன். ஒரு சில பேர் ஒரு சில காலத்தில் நல்லதை பண்ணி பின்னாடி பிரச்சனை பண்ணிடுவா. அந்த மாதிரி இல்லை. எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல வேலை இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒருத்தட்ட உறவுன்னா இன்னொருத்தருக்கு பகை, நெருப்புக்கு உறவுன்னா தண்ணிக்கு பகை, அப்படி தானே? அப்படின்னா எல்லா பண்புகளிலும் எவ்வொரு தன்மையும் தன்மையுள் படுத்துன்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். என்னென்னா, எந்த பொருளாக இருக்காரோ அந்தந்த பொருள்களுக்கு அதனாலேயே அதனுடைய மிகச்சிறப்பு, அந்த சிறப்பை நல்லதை வழங்கக்கூடியவர் சிவபெருமான். அந்தந்த பொருளின் வழியே அந்தந்த நன்மையை வழங்கக்கூடியவன். மீனுக்கு தண்ணியாக இருந்து வளர்த்த கொடுக்கக்கூடியவன், மரத்துக்கு வந்து வேராக இருந்து சூரிய ஒளியாக இருந்து நன்மையை செய்பவன், மானுடனுக்கு மூச்சாக இருந்து நன்மையை செய்பவன். ஒவ்வொரு கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருக்குது, அந்த தேரைக்கு அந்த தன்மையை சார்ந்த நன்மையை செய்பவன். அப்படி அந்த நன்மையை பெறுவது யார், அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறது எல்லாவற்றையும் எந்த காலத்துலேயும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா எப்பொழுதுமே நன்மையாக இருக்கக்கூடிய ஒரே பொருள், நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பொருள் சங்கரன் அப்படின்னு தன் பெயர் தானே மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இது போன்ற சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை எப்பொழுதும் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.